எல்லாருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு அதிரடியான ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கலாம். நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல்களை உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். தவறாமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைங்க, அது ஒரு ஊக்கமாக இருக்கும். சரிங்களா? இந்த ஜாபை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். அது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. இது வந்து சென்னையில் உள்ள ஹைகோர்ட்டுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஊரில் உள்ள டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கும் இது பொருந்தும். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் கோர்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? 2024 உள்ள ஒரு போஸ்ட் இது. மொத்தம் வேகன்சி பார்த்திங்கன்னா 2329. இந்த வாட்டி அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இதோட லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 28/4/2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டேட்டு பார்த்திங்கன்னா 27/5/2024, அதாவது மே மாதம் 27ஆம் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்ளை மோடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான். ஆன்லைன்லேயே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோட வெப்சைட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காகவே கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மொத்தம் என்னென்ன போஸ்டிங் வருது அப்படின்றது கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் சொல்லி முடிச்சிடறேன் ஒரே வீடியோவில். எக்ஸாமினர் பொறுத்த வரைக்கும் 60 போஸ்ட்டு, ரீடர் 11, சீனியர் பாய்ல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா 100 போஸ்ட்டு, ஜூனியர் ப்ராசஸர் வந்து 242 போஸ்ட்டு, ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவரு, காப்பிஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 638 போஸ்ட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எப்படியும் குறைஞ்சது 4வது வரும். மறக்காமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போதே வந்து என்னென்னத்துக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் காட்டும். ஒன்று விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்கள். இது போல் நிறைய இருக்குது. கார்டனு, வாட்ச்மேன்லாம் ஒர்க்கே இருக்காதுங்க, சும்மா இருக்கிறது தான் ஒர்க்கு. வாட்ச்மேன் போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 15,000 சேலரி கொடுக்குறாங்க. குறைஞ்சபட்சம் 15லேருந்து 32,000 வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க. வாட்ச்மேன்லாம் தாராளம் பண்ணலாம். 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். 12th எனி டிகிரி அப்படின்னு போகும்போது நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அதுக்கு மேலே உள்ள நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். மொத்தம் 17 வேரியண்ட்டில் வந்து ஜாப் இருக்குது. மொத்தம் 2000க்கு மேலே ஜாப் வேக்கன்சி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினருக்கு SSLC பாஸ் பண்ணியிருக்கணும். ரீடருக்கும் சேம் அதே தான், SSLC. சீனியர் பெயிலிஃபில் பார்த்திங்கன்னா SSLC அதான், 10th தான் வந்து மேக்ஸிமம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வருது. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் ஒவ்வொன்று. சில வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிரைவருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். 8th வந்து நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். 5 years ஆகுது உங்களுக்கு வந்து டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது காப்பீஸ் அட்டெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே டைமில் ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிசியை பொறுத்த வரைக்கும் 34 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 55 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. வந்து மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். நம்ம சேலரி டீட்டெயில் பார்த்துக்கலாம். எக்ஸாமினரை பொறுத்த வரைக்கும் 19,500லேருந்து 71,000 வரைக்கும் வந்து சேலரி வரும். ரீடருக்கு சேம் அதே தான். எக்ஸாமினர், ரீடர் ரெண்டுத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா 71,000 வருது. அதே போல் வந்து பாய்லிஃபும் பொறுத்த வரைக்கும் அதுக்கும் 71,000 தாங்க. ஜூனியர் பாய்லர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 19,000லேருந்து 70,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. சீனியருக்கு போனால் ஒரு 1000 ரூபா எக்ஸஸாக வரும் உங்களுக்கு, அவ்வளோதான், ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அதே போல் வந்து ப்ராசஸ் ரைட்டருக்கு பொறுத்த வரைக்கும் 16,500. மினிமம் பார்த்திங்கன்னா 15ல் இருந்தாங்க இதோட ஸ்டார்டிங் சேலரியே ஸ்டார்ட் ஆகுது. 15,000ங்கிறது நல்ல சேலரி. உங்களோட ஏரியாவிலே நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயே வந்து 15,000 சேலரி கிடைக்கணும்னா தாராளமாக போகலாம். இதுக்கான போட்டிகள்லாம் அதிகமாகவும் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் காமன் ரைட்டிங் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா 10th தான் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க அப்படின்றப்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சிலபஸையும் நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் லிங்க்கை நீங்கள் அது மூலிமா எடுத்துக்கலாம். இதோட மொத்த டீட்டெயிலும் அடங்கிய ஒரு PDF தொகுப்பு இருக்குதுங்க. நான் அதை வந்து உங்களுக்கு நான் தரேன். தேவைங்கிறவங்க ஹைன்னு மெசேஜ் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன்.
ஸோ அஃபிஷியல் பிடிஎஃப் இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இது எல்லாமே வந்து லிங்காக இருக்குது. நான் உங்களுக்கு லிங்க்கையும் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுவிடுங்க. உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி தரேன் ஃப்ரீயாக. தேங்க்யூ.